பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கி மற்றும் அஞ்சலகங்களில் கொடுத்து பணத்தை மாற்றிக் கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் பாமர மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையத்திற்கு காலை 8 மணி முதலே மாநகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ரூபாய்களுடன் வந்த மக்கள் இணையதளத்தில் படிவத்தினையும் பதிவிறக்கம் செய்து அடையாள அட்டை நகலுடன் வந்திருந்தனர். ஆனால் வழக்கம் போல் காலை 10 மணிக்கே தபால் நிலையத்தில் பணிகள் தொடங்கப்பட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். பெரிய போஸ்ட் ஆஃபீஸ்ன்றதுனால இது 7 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சீக்கிரம் வந்தேன். ஆனால் இப்போ 10 மணிக்குன்னு சொல்கிறாங்க. 10 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். இதுக்காக நான் பெரம்பூர்லேருந்து வந்திருக்கேன். அதனால் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் கூட்டத்தில் போய் மாற்ற முடியாது. மவுண்ட் ரோட்லனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக வந்தோம், அவ்வளோதான். திருவாரூர் தபால் நிலையங்களில் காலை முதலே திரண்ட மக்களுக்கு புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் வராததால் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக 100 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளை அலுவலர்கள் வழங்கினர். மேலும் 4000 ரூபாயை பெற விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து அடையாள அட்டையின் நகலை கொடுத்ததால் தான் புதிய ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதற்காக விநியோகம் செய்யப்பட்ட விண்ணப்பம் ஆங்கிலத்தில் இருந்ததால் ஏழை எளிய பாமர மக்கள் பெரும் அவதியுற்றனர். ஐடி ப்ரூஃப் அவசியம் வேணாங்கிறாங்க. ஒரு மளிகை கடைக்காரர் பணம் கட்ட வந்தாருன்னா அவரோட அட்ரஸ் ப்ரூஃப் அந்த கடை ஐடி ப்ரூஃப் இருந்தால் தான், அவரோட ஐடி இருந்தால் தான் அந்த இதுக்கு பணம் கொடுக்க முடியுங்கிறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லப் பண்ணி அவங்களுக்குலாம் ஃபுல்லப் பண்ண தெரியல. அதை ஒரு ஆள் ஃபுல்லப் பண்ணி கொடுத்தா தான் அந்த பேமெண்ட்டுங்கிறாங்க. பணம் 500 ரூபா 2000 கேட்டால் புது நோட்டு வரலங்கிறாங்க. இன்று முதல் 4000 ரூபா மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பேங்கில் 9 மணிலேருந்தே கூட்டம் திருப்பணியில் இங்கே இந்த கியூ அதிகமாக இருக்குது. எந்தவித ஏற்பாடும் இல்லை. இந்த ஃபார்ம் கொடுக்குற ஃபார்ம்லாம் இங்கிலீஷில் இருக்கிறதுனால பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு இந்த பேங்க் நிர்வாகம் எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணலை. மக்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாமக்கல் சேந்தமங்கலம் சாலையில் உள்ள இந்தியன் வங்கிக்கு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற காலை முதலே பொதுமக்கள் காத்திருந்தனர். 10 மணிக்கு தொடங்க வேண்டிய வங்கி பணிகள் 11 மணிக்கு காலதாமதமாக தொடங்கியதால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். மேலும் 4000 ரூபாய்க்கு விண்ணப்பித்த நிலையில் 2000 ரூபாய் மட்டுமே வங்கி ஊழியர்கள் வழங்கியதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றலான்ட்டு வந்தோம். இப்போ பேங்க்கில் அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்லி டெபாசிட் பண்ணுங்கள், நீங்கள் அப்புறமா ஏடிஎம்ல எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட், நாங்கள் அவசரத்துக்கு வெளியே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறதுங்க? நாங்கள் உடனடியாக அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் வந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பாரத ஸ்டேட் வங்கி கிளையில் 500, 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக 100 மற்றும் 50 நோட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்டன. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் இருந்து பணத்தினை மாற்றி சென்றனர். பணத்தினை எளிதாக மாற்றிக்கொள்ள சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்து அம்மூர் அருகே வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2 லட்சம் மதிப்பிலான நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்துள்ள போதிலும் அதற்கான பணத்தை தர 15 நாட்கள் வரை காலதாமதம் ஆகும் என்று அதிகாரிகள் தெரிவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். திடீர்னு சொன்னனால செலவுக்கு வேற பைசா இல்லை. 2 நாளாக கொஞ்சம் கஷ்டத்தில் மற்றவங்கள்ட்ட ரொட்டேஷன் பண்ணி தான் இதை நாங்கள் மாற்றிருக்கிறோம். இன்றைக்கி ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி எவ்வளோத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சரியாக தெரியல. 500 ரூபா 1000 ரூபா மாற்றலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது எந்த அளவுக்கும் தெரியல. இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறவங்க மாத்திரம் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுங்க. பாரத பிரதமரின் திட்டம் நல்ல திட்டம் தான். ஆனால் இருந்தாலும் இதுக்கு டைம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். இப்போ 100s and 50s புழக்கத்தில் இல்லை. அதுவே பதுக்கப்பட்டுள்ளதா இன்னி சந்தேகமாக இருக்குது. மேலும் இப்போ வயசானவங்கெல்லாம் கியூலெல்லாம் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலை உண்டாக்கி இருக்குது. இதுக்கு சில எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். இந்த பேஇன் பண்ணுறதுல இதெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிகளில் நீண்ட வரிசையில் நின்று புதிய ரூபாய் நோட்டுகளை சிறப்பு கவுண்டர்களில் மக்கள் மாற்றி சென்றனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த வங்கிகள் முன்பு காவல்துறையினர் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். கரூரில் வங்கிகள் முன்பாக அதிகாலை முதலே ஏராளமானவர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் நின்று பழைய நோட்டுகளை கொடுத்து புதிய நோட்டுகளை மாற்றி சென்றனர். காலையில் 7 மணிக்கு வந்தேன். என்கிட்ட 34,500 பணம் இருந்தது. என்னோட அக்கௌண்ட்டில் நான் கட்டிட்டு செக் மூலியமாக 10,000 எடுத்தேன். நாளைக்கு 10,000 எடுக்கலாங்க. ஒரு வாரத்துக்கு 20,000 மட்டும்தான் அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமராக நான் எடுத்திருக்கேங்க. புது நோட்டு ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. வழக்கமாக இருக்கிற நோட்டை விட இந்த 2000 நோட்டு மெல்லிஸாக இருக்குது. 10,000 ரூபாயில் 4 2000 நோட்டு, 100 ரூபா நோட்டு 10 நோட்டு கொடுத்தாங்க.
கிருஷ்ணகிரியில் அதிகாலை முதல் பொதுமக்கள் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிகளின் முன்பு காத்து கிடந்தனர். வங்கிகளின் உள்ளே அனைவரும் அனுமதிக்கப்படாமல் 10 நபர்களாக பிரித்து அனுப்பப்பட்டதால் மக்கள் அவதிக்கு ஆளாகினர்.